பாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட அக்காவா இருக்கக்கூடிய ஸ்வஸ்திகா வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. இந்த விஷயம் தான் அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை தெரிஞ்சால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தனியாக அவங்க ஃபேமிலிக்கிட்ட இருந்து பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார். கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேர்றாங்களா, இவங்க ஒன்று சேர்றதுக்கு நம்ம ஹீரோ என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு அருமையான படம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அந்த பிரச்சனைகளை கடந்து போகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி நிறையா எடுத்துக்காட்டான விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.